அங்கே ஒருத்தன் போகிறான் பாரு, அவனை தான்டா சொன்னேன். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கான். நீ ஏன்டா அவனை கலாய்க்கிற? அவன் ஏரியாவில் எதுக்கு இருக்கானே தெரிலடா. சரி, நீ எதுக்கு இருக்க? நான் எதுக்கோ இருந்துட்டு போகிறேன், உனக்கு என்னடா? நீ பேசுனதுனா எனக்கு கேட்காம இருந்திருக்கலாம். அவன் கேட்டுட்டு அவன் வரான் பாரு. அவன் பார்க்குறான்டா. பார்க்கல, முறைக்கிறான்டா. பேசுனது கேட்டிருந்தா அவன் இங்கே வந்திருக்கணும்டா. இன்னைக்கு எப்படியாச்சும் என்னான்னு போய் கேட்டுருணும். என்னடா உங்களுக்கு பிரச்சனை? வரப்போ போகிறப்பெல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. உன்னை பார்க்க இழிச்சாய பையன் மாரி இருக்காதான், போகிறப்ப தான் உன்னை வச்சு கலாய்க்கிறோம். ஓ அப்படியா? என்னை பார்த்தா இழிச்சவாய் மாதிரி இருக்கா? இதில் இந்த காப்பு வேற. பெருசாக கலாய்க்க வந்துட்டேங்க இப்போ. காலையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். எல்லாம் சிரித்து பேசி ஜாலியாக தாண்டா இருக்கும். நீ மட்டும் ஏன்டா சோகமாக இருக்க? என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு ஒருத்தவங்க வேணும். எப்படிப்பட்டவன் உனக்கு வேணும்? ஒருத்தன் அப்பாவியாகவும் இருக்கணும், இதே நேரத்தில் கோவக்காரனாகவும் இருக்கணும். அப்படி ஒருத்தவன் இருக்கான். யார் அவன்? 2 நாள் முன்னாடி எங்கள் ஏரியா கிரவுண்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அப்போ தான் நான் அவனை பார்த்தேன். காலையில் என் கூட தானே இருந்த, உனக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்க முடியுமா? அவனை கூட்டிகிட்டு வா. என்னடாச்சு? சாயங்காலம் ஏரியாவுக்கு வரல? எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னல, எங்கள் அண்ணனை அடிச்சிட்டாங்கடா. யாரா அடிச்சா? காலையில் ஒருத்தவனை சொன்னல, அவன் தான் அடிச்சிருக்கான். அங்கே அடி வாங்கினது உங்கள் அண்ணனாடா? அது எப்படிடா எங்கள் அண்ணனை அடித்தாங்கன்னு தெரிஞ்சே விட்டுட்டு வந்த? மாமி, எனக்கு சத்தியமாக தெரியாதுடா. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன், ஒருத்தனை கூட்டிகிட்டு வான்னு சொன்னேன். எங்கள் அண்ணனை தான் அடித்தவனே தெரிஞ்சு நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்க. இதுவே பித்தலாட்டனா இன்னும் எத்தனை போய் சொல்லியிருப்பேன். போடா, என் மூஞ்சிலே முழிக்காத. யாரா அவன்? டேய், நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. வீட்டுக்கு பின்னாடி நில்றா, வரேன். என்னடா ஏதோ பேசணும்னு சொன்னேன், என்ன சொல்லு? எனக்கு நடந்த மாதிரி அண்ணனுக்கோ தம்பிக்கோ நடந்துருந்தா உனக்கு தெரியும்டா. சுற்றி வளைச்சி பேசாத, என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. 2 நாள் முன்னாடி ஏரியா கிரவுண்டில் ஒருத்தனை போட்டு அடிச்சிங்களே, அவன் வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டோட அண்ணன் தான். அதுக்கு இப்போ என்ன? அவன் என்கிட்ட வந்து கேட்குறான், இப்போது என் அண்ணனும் தெரிஞ்சு ஏன்டா நீ அடிக்காமல் விட்ட? நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, என் மூஞ்சியில் இனிமேல் முழிக்காத, எங்கேயாச்சும் போடா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டான்டா. எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, நீனே அந்த பிரச்சனையை எப்படியாச்சும் முடிச்சு வைக்கணும். அவன் அண்ணனால் வந்த பிரச்சனை இந்த நண்பன் நான் முடிச்சு வைக்கிறேன். ஓகேடா. என்னது டாவா? அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, அப்புறம் என்ன? சரி, ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.
சரி நீங்கள் போங்க, நான் பேசிட்டு வரேன். ஏன்டா எங்கள் அண்ணனை அடித்த? நான் பாட்டு போயிட்டு இருந்தேன், உங்கள் அண்ணன் தான் என்னை பிடிச்சி அம்புழுத்தான். அதே இடத்துல உங்கள் அண்ணனாக இருந்தால் நீ அடிச்சிருப்பியா? தப்பு பண்ணவன் யாராக இருந்தாலும் அடிப்பேன். உங்கள் அண்ணன் அடிக்கலைன்னா என் வேலை இல்லை. உங்கள் அண்ணன் தப்பு பண்ணால் அதனால தான் அடித்தான். உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்ரீநாத்னு இருந்தான், அவன் தான் என்னை கூப்பிட்டு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்கலாம் சொன்னான். அதனால தான் நான் வந்து பேசுகிறேன். இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒன்றா படிக்கலாம். சரிடா, ஓகேடா, இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்டா. ஒரு நல்லது நடந்தாலும் ஒரு கெட்டது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒருத்தவனை அடித்ததுனால எனக்கு கெட்டவனா என்னைய உணர்றேன். இப்போ அவன்கிட்ட இந்த பிரச்சனையை சொன்னதுனால என்னைய நான் நல்லவனா என்னை உணர்றேன்.